ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டுட்டு நான் ஒரு சைடில் கொஞ்சம் ஆனியன் கரெக்டாக நியர்லி ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு ஒரு 4 எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதை நான் இந்த பேனில் பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக விட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக மாறினதுக்கப்புறம் நான் இதை வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா தக்காளி, அதுக்கப்புறம் அந்த கேஷ்யூவும் சேர்த்துக்க போகிறேன். கேஷ்யூவும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கேஷ்யூஸும் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா நமக்கு மசிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் இது கூட கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துருக்குறேன். அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்தாலே போதும். பட் நான் கலர் பவுடர் என்கிட்ட இருந்தனால கொஞ்சம் நான் கலருக்காக லைட்டாக கலர் பவுடர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே நம்ம தக்காளி வதக்கின பேனில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து ஊற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது கூட தண்ணி கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அம்மா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் மேலே கார்னிஷிங்காக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்க போகிறேன். கஸ்தூரி மேத்தி தான் நம்ம அந்த ரியல் பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் பட்டர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை போட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்க விட போகிறோம். பன்னீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மூடி போட்டு லிட் போட்டு நான் கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கார்னிஷிங்க்கு நான்